நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 14/6/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் வைகாசி மாதம் 31ஆம் தேதி, ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 2 மற்றும் 3. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று காலை 11:49 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:15 வரை கிருத்திகை, பின்பு இரவு 10:41 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். யோகம் இன்று இரவு 10:41 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12:15 வரை சித்திரை, பின்பு இரவு 10:41 வரை சுவாதி, பின்பு விசாகம். மேஷம் ராசி நேயர்கள், இன்று உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நட்புடன் பழக கொடுங்க. வாழ்க்கை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அருகில் இருப்பவரால் ஆதாயம் ஏற்படக்கூடும். வரவுக்கு இன்று குறைவு இருக்காது. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். உறவினர்கள் வருகை இருக்குங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். அடுத்தவரிடம் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். அடுத்தவருக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகள் கொஞ்சம் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறும். இன்று பெண்கள் கூடுமானவரை அவசரப்படாமல் எதிலும் செயல்பட வேண்டும். நல்லதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. பெண்களுக்கு இன்று எல்லா வகையிலும் நல்லது ஏற்படக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லைங்க, கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று காதலில் கொஞ்சம் குளறுபடிகள் இருக்குங்க. அதுவும் போக போக சரியாகும். காதலில் இப்போதைக்கு பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். காதல் கண்டிப்பாக வெற்றிநடை போடுங்க. என்று மாணவர்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. மாணவர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. இன்று அடுத்தவருக்கு உதவ போய் தேவையில்லாத பிரச்சனை இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமில்லை, மாணவ கண்மணிகள் படிப்புக்கு முழு அக்கறை கொள்ள வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று எதிலும் கவனமாக ஈடுபட வேண்டும். நட்பு ரீதியில் சிரமங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகிவிடக்கூடும். யாருடைய பிரச்சனைகளுக்கும் செவி சாய்க்க வேண்டாம். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. நல்லதொரு விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். நட்பாற்றல் இன்று கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பகை உணர்வு இல்லாமல் பேசுங்கள், அது ரொம்ப முக்கியம். பரணி என்று துடிப்புடன் செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றம் இருக்கும். சொந்த தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். குடும்பத்தில் அமைதி குறைவது போல் இருந்து பின்னர் எல்லாம் சரியாக கொடுங்க. கிருத்திகை மனம் மகிழ்ச்சி அடைய கொடுங்க. வரவு கூட இருமடங்காக இருக்கக்கூடும். செய்தொழில் மாற்றம் ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. என்று நீங்க அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும்லாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். தொடர் முயற்சி உங்க வாழ்க்கையை வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபம் ராசினியர்கள், என்ற கருத்து வேறுபாடு ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறுங்க. உறவினர் வருகை இன்று மகிழ்ச்சியை கொடுக்கும். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தியில் வரக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி என்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு காண்பீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவல் வரக்கூடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடும். என்று மூன்றாவது மனிதரின் தலையிட்டால்
குடும்பத்தில் நிம்மதி கொஞ்சம் குறையுங்க. யாரையும் இன்று கருத்துக்கள் சொல்ல விட வேண்டாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் வரக்கூடும். நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஓரளவு இன்று சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடும். இன்று நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடுங்க. எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியில் கூட ஜெயித்து விட முடியும். இன்று பெண்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரக்கூடும். சுய தொழில் லாபம் கிடைக்கக்கூடும். பெண்கள் இனிமையாக பேசி காரியங்களை கூட ஈடுபடுவீர்கள். என்று காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. போக போக எல்லாம் சரிப்படுத்தும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். காதலை பற்றிய புரிதலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்புக்காக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள். தடையில்லாத கல்வியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என் மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். முன் யோசனையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வரக்கூடும். காரியங்கள் முன்னேற்றம் இருக்குங்க. எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். என்று உங்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். ரோகிணி. என்று நீங்க பரபரப்புடன் காணப்படுவீர்கள். தொழில்நுட்ப அறிவை அதிகப்படுத்துவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். என்று மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கை கொடுங்க. என்று நீங்க இனிமையாக பேசியதிலும் ஈடுபட முடியும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். மிருக சிரிஷம். நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். இன்று பணி சுமைகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. அதை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. சுய கௌரவம் மேலோங்கி விடும் நாளாக இருக்கக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்ற முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும். உற்சாகத்தோடு இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். உறவினர்கள் உதவியோடு எதிலும் ஈடுபடுவீர்கள். என்று கொடுத்த வாக்குறுதி எல்லாம் கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பெரிய விஷயங்களில் தன்னை காத்துக் கொள்வீர்கள். கூடுதலாக பணி சுமை என்று இருக்க கொடுங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. கூடுதலாக இன்று பணவரவு வரக்கூடும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். வாழ்க்கை தேவைகளை இன்று நீங்க கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. என்று நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லும். மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். என்று வெளி உலகத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கூடும். காரியங்களும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எப்படியாவது சமாளித்து வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்கள் மனதிற்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். சில விஷயங்கள் அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். அது மட்டுமில்லை, உடன் பணி புரிவர்களால் நன்மை ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். அவசர முடிவில் மட்டும் எடுக்க வேண்டாம். சில விஷயம் நீங்க புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. பெண்கள் இன்று விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். குடும்பத்தை கூட நன்கு பார்த்துக் கொள்ள கொடுங்க. பெண்கள் இன்று விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்குங்க. சில குழப்பங்களும் இருக்குங்க. இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் செய்ய வேண்டாம். காதலை பொறுத்தவரை பொறுமையாக செயல்படுவது மிக நல்லது. என்று மாணவர்கள் படிப்பில் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியில சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று
ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று உங்க வாழ்க்கையில் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வரவும் இருமடங்காக இருக்கக்கூடும். உறவினர்கள் வருகை இருக்க கொடுங்க. கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று ஓரளவு கோரிக்கைகள் நிறைவேறும் நாள் என்று சொல்ல முடியும். என்று மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திருவாதிரை. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். என்ற மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. குடும்பத்திலும் நிம்மதி ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்கும். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று புதிய முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். புனர்பூசம். என்று நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்தால் வெற்றி இருக்குங்க. எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் முன்னேற்றம் இருக்கும். சுமையாக இருந்தவர்கள் தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பல சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் கோவில் குளங்களுக்கு சென்று வருவது சிரமத்தை ஓரளவு குறைத்துக் கொள்ளக்கூடுங்க. கடகம் ராசினியர்கள் இந்த முன்னெச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாக கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. எதிலும் சந்தோஷம் உண்டாக கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. நிறைவேறாத காரியம் நிறைவேறக்கூடும். கூட்டு தொழில் மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக கூடும். பிள்ளைகள் வழியில் சுப செய்திகளை கேட்டு மகிழ்வீர்கள். அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். கவன நடைமுறையை பின்பற்றுவது நல்லது. தொழில் தொடர்பான அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். பண வரவுக்கு என்று குறைவிருக்காது. வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டுமெற்றை செய்து கொடுப்பார்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காசு பணம் கையில் புழங்க கொடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் நீங்க மகிழ்ச்சியுடன் பொழுதை கழிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் அடிப்படை விஷயங்களை கவனம் கொள்வீர்கள். இந்த நாள் நீங்க மகிழ்ச்சியுடன் எதையும் எதிர்கொள்வீர்கள். பெண்களுக்கென்று நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். நீங்கள் தான் பொறுமையாக செல்ல வேண்டும். காதலில் பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடையினை வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி இருக்குங்க. கொடுத்த வாக்குறுதியாவது எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்கக்கூடும். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பு மேலோங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாள் கூடுதலாக மகிழ்ச்சியும் உண்டாக கூடும். பூசம். இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நுணுக்கங்களை கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு முடிவுகளில் தெளிவு ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். ஆயில்யம். என்று பதட்டம் அடைய வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். தைரியமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இழுபறியாக இருந்த காரியங்கள்ல கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. என்று உங்களுக்கு போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். சிம்மம் ராசினியர்கள் என்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். குடும்ப வருமானம் உயர்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நகைச்சுவையாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள்.
சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். தொழில் வளர்ச்சி கூடுங்க. வருகின்ற வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். உடன்பிறப்புகளின் உதவிகள் கிடைக்கும். எதிர்கால நன்மை கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். நண்பர்கள் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். பொருளாதார ரீதியாக சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் கிடைக்குங்க. தொழில் நிமித்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். என்று முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜெயித்து விட முடியும். இந்த விடுமுறை நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்குங்க. அடிப்படை விஷயங்களை கருத்துக்கள் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். தீய ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். போக போக எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும். பெண்கள் என்று கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். பதட்டமும் குழப்பமும் கண்டிப்பாக அடைய வேண்டாம். பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். வெற்றி பெறுவதற்கான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் என்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். சில குழப்பத்தையும் கொண்டிருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதல்ல உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருந்தது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க என்று மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மாணவர்கள் படிப்பில் முழு ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு புது புது விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. நல்ல விஷயங்கள முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று குடும்பத்தாரிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சூடு பிடிக்க தொடங்கும். எதிரிடமிருந்து விடுபடும் இருக்க கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. என்று உடல் சார்ந்த விஷயங்களில் தெளிவு வேண்டும். உடல் சார்ந்த பிணிகள் கொஞ்சம் இருக்கும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அங்கங்கே உங்களுக்கு பிடிப்பு ஏற்படக்கூடும். அதிகமான காரமான உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம். சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். என்று உண்மைகளை கண்டிப்பாக புரிந்து கொள்வீர்கள். எதையும் உதாசீனப்படுத்திவிட வேண்டாம். பார்த்து பக்குவமாக செயல்படுத்துவது நல்லது. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். சில விஷயங்களை புரிந்து கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம். இன்று நீங்க மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். அடுத்தவருக்கு உதவியில் செய்யக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கூடுதல் பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். எதிலும் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. இன்று ஓரளவு மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்கக்கூடும். செயல்களை வெற்றி ஏற்படக்கூடும். வாகனத்தை ஓட்டி செல்லும் பொழுது பொறுமையாக ஓட்டி செல்வது மிக சிறப்பு. யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். அது ரொம்ப முக்கியம். தொட்டக்குறை வெட்டக்குறை எல்லாம் சரியாகுங்க. மிகவும் பொறுப்புடன் செயல்படுங்கள். அது உங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னி. இன்று உங்களுக்கு பரபரப்புடன் காணப்படக்கூடிய சூழல் இருக்கும். நல்லதொரு முன்னேற்றத்தை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். குடும்ப வருமானம் பெருக கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். விடியும் பொழுதே உங்களுக்கு நல்ல செய்திகளும் வரக்கூடுங்க. சிரமங்கள் இருப்பது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிவிடக்கூடும். யாரையும் மதிக்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் முன்னேறி செல்லக்கூடுங்க. என்று விரும்பிய பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். குடும்பத்துடன் சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடையக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நல்ல பெயர் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. எதிலும் தீர்க்கமாக யோசிப்பீர்கள். வீணான விஷயங்கள்ல தலையீடுகள் செய்ய வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். என்று முன்பின் தெரியாத நபரிடம் எந்த ஒரு கருத்துக்களும் வேண்டாம். வாக்குறுதியை கொடுத்தது கண்டிப்பாக காப்பாற்றி விட முடியும். உத்தியோக உயர்வும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். அதிகாலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைதி விடக்கூடும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரமாக இருக்கக்கூடுங்க. இணக்கமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொண்டு சிறிய அளவில் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி மேற்கொள்வது சிறப்பு. காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். பெரிய பிரச்சனை கொடுக்காது. போக போக எல்லாம் சரிப்படுத்தும். காதலில் கொஞ்சம் அமைதி கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும்.
பாடங்களை நன்கு படிக்க வேண்டும். கல்வியில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். விடுமுறை விட்டாலும் கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். முக்கியமாக கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படிக்க வேண்டும். என்ற முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். என்று உங்களுக்கு எதிர்பார்த்த புகழ் பாராட்டுகள் கிடைக்க கூடுங்க. அஸ்தம். இன்று பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கூடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். என்று உங்களுக்கு மன திருப்தி ஏற்படும் என்று சொல்ல முடியுங்க. சித்திரை. கொஞ்சம் பார்த்து பேசுங்கள், பழகுங்கள். கோபப்படாமல் இருக்க பாருங்கள். யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம், கவனம் இருக்கட்டும். கொடுத்த வாக்குறுதியை நிதானமாக கடைபிடித்து அதனை நீங்க செய்து கொடுக்க வேண்டும். வாகனங்களை செல்லும்போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. கருத்துக்களை பரிமாறும்பொழுது கவனம் இருக்கட்டும். பல நெருக்கடியில் இருந்தாலும் கண்டிப்பாக சமாளித்து வெற்றி பெற முடியும். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி செல்லும் நாகரிக கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். தொடர் முயற்சி வெற்றியை கொடுக்கும். துலாம் ராசினியர்கள் என்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பொது வாழ்க்கையில உங்களுக்கு புகழ் குடிவிடுங்க. காரியங்களை எண்ணற்ற முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று சிரமங்கள் எல்லாம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. என்று நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கக்கூடுங்க. அடிப்படை விஷயங்களை கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். என்று முயற்சி உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். திருப்பு முனையாக உங்க வாழ்க்கையை அமைந்துவிடக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். கருத்துக்களை பரிமாறும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். நேர்த்தியாக பேசுவீர்கள். நேரம் கடந்து சில பணிகளை ஈடுபடுவீர்கள். முயற்சிகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் இன்று எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று பெண்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவு ஏற்பட வேண்டும். வார்த்தைகள்ல கவனம் இருக்க வேண்டும். பெண்கள் இன்று நல்ல விஷயங்களை ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். என்ற முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் என்று அடிப்படை தேவைகளையும் என்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் அடைய வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று உங்களுக்கு அந்தஸ்து உயரும் நாளாக இருக்க கொடுங்க. அடிப்படை விஷயங்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகி விடக்கூடும். முக்கிய பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை என்று அமைத்துக் கொள்வீர்கள். என்று கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கலும் விலகி செல்லக்கூடும். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட விலங்குகள் விலகி செல்லுங்க. என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். சுவாதி. என்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மனதளவில் மகிழ்ச்சி கூடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். காரியங்கள் உங்களுக்கு சூடு பிடிக்க தொடங்கும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக்க கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். எல்லா வகையிலும் நல்லது நடைபெற கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வீர்கள். விசாகம். என்ற முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்களையும் இனிமையாக மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எண்ணற்ற மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நிதானமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. எதிலும் உங்களுக்கு சுறுசுறுப்பு உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று நீங்க அடிப்படை விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்வீர்கள். நட்பு வட்டமும் உங்களுக்கு விரிவடையக்கூடும். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளை ஈடுபடுவீர்கள்.
தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். கொள்கை பிடிப்புடன் செயல்படுவீர்கள். பயணங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எதிலும் ஆர்வமாக ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். கூடுதல் நன்மை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வேலை தவறி உணவு உண்ண வேண்டிய சூழல் இருக்குங்க. தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். திடீர் போட்டிகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்து விடுங்கள். வாடிக்கையாளர்கள் மன நிறைவு அடைவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். நல்ல மனசை மற்றவர்கள் பாராட்ட கொடுங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். என்று உங்க கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்கக்கூடும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நட்பாக பழக கொடுங்க. பெண்கள் என்று வெளி வட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். சில குழப்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். உடல்நிலையில் சீரான முன்னேற்றம் இருக்கும். உடல் சார்ந்த பிணிகள் கொஞ்சம் இருக்குங்க. சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். காதல்ல கொஞ்சம் நெருக்கடியில் இருக்கும். காதலில் மட்டும் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் கல்விக்கான முடிவில் ரொம்ப தெளிவாக எடுங்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாகும் நான் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். எல்லோரும் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். கூடுதல் பொறுப்புகள் என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சமுதாயத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயர கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். என்று உங்களுக்கு புத்தி கூர்மையும் தெளிவும் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். அனுஷம் தயவு செய்து பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்படைய கொடுங்க. அடுத்த ஒரு மத்தியில் சிறந்து விளங்குவீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். என்று வாழ்க்கையில் சிறந்த எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கூடுதல் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். முக்கிய பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கேட்டை இன்று வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். பங்காளி சண்டைகள் கூட ஒரு முடிவுக்கு வரக்கூடும். என்று ஓரளவு அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் உருவாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் என்று தயவு செய்து பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். பக்கத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். குடும்பமானவரை இன்று சிந்தித்து செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. வெகு விரைவாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகி விடக்கூடுங்க. பயணத்தில் உங்களுக்கு ஆர்வம் கூடிவிடும். கண் நோய் போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். வேலை தவறி உணவு உண்ண வேண்டிய சூழல் இருக்கும். தொழிலை எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இருக்குங்க. பண வரவுக்கெல்லாம் இன்று குறைவு இருக்காது. திடீர் போட்டிகள் போன்றவை ஏற்பட்டாலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வீண் வார்த்தைகளை பேசும்பொழுது கவனம் இருக்கட்டுங்க. பிடிவாத குணத்தை தளர்த்திக் கொள்ளுங்கள். உங்களை பற்றி தவறாக நினைத்துக் கொண்டவர்கள் இப்பொழுது உங்கள் மீது நல்ல எண்ணத்தை விதைக்க கூட்டும். என்று வீண் சண்டை சச்சரவிலிருந்து தன்னை காத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். அனைவரிடத்திலும் இந்த அனுசரணையாக காணப்படுவீர்கள். முக்கிய முடிவுகளை ரொம்ப தெளிவாக கிடைப்பீர்கள். பக்க பலமாக நண்பர்கள் இருக்கக்கூடுங்க. பெண்கள் இன்று கூடுமானவரை கொஞ்சம் பதட்டமாக காணப்படுவீர்கள். பெண்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். குழப்பமோ தயவு செய்து அடைய வேண்டாம். பெண்கள் என்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெரிய அளவில் முடிவுகளை எடுப்பீர்கள். இல்லத்தில் கலந்து பேசியிடுங்கள். உடல் சார்ந்த பிணிகள் கொஞ்சம் இருக்கும். சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். என்று காதலில் கொஞ்சம் குளறுபடிகள் இருந்து கொண்டிருக்கும். காதலில் இப்போதைக்கு முடிவெடுக்காமல் இருப்பது நல்லது. காதலை பற்றி அவசரப்படாமல் இருந்தால் வெற்றி இருக்குங்க. காதலை பொறுத்தவரை இல்லத்தில் சொல்லித்தான் அதற்கான தீர்வு காண வேண்டும். என்று மாணவர்கள் கல்விக்கான முடிவில் ரொம்ப தெளிவாக எடுக்க வேண்டும். கல்வியிலும் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். வீண் வார்த்தைகளை மட்டும் பேசிவிட வேண்டாம். என்று படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு.
அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். சில குழப்பங்கள் இருந்தாலும் போக போக சரியாகும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆர்வமுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். பண விஷயமாக எடுக்க முடிவில் வச்சு இருக்குங்க. என்று ஓரளவு சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். இன்று யாரையும் நீங்க மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பாதீனம் செய்ய வேண்டாம். போராட்டம். என்ற உயர் அதிகாரியின் நட்பு ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். மனதிற்கு இனி சம்பவங்கள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். இந்த நாள் நீங்க சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பை உருவாக்கிக் கொள்வீர்கள். உத்திராடம். என்று உங்களுக்கு சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். வெகு விரைவாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லுங்க. வீண் சண்டை சச்சரவுகளை தவிர்த்து விட வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஓரளவு நம்பிக்கைக்குரிய விதத்தில் எல்லாம் நடைபெறக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்று சொல்ல முடியும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசினியர்கள். என்று நீங்க அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உழைப்புக்கு உயர்வு உண்டாகக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். அது மட்டுமில்லை, நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க. உத்தியோகத்தில் ஏற்பட்ட சிரமங்கள் படிப்படியாக சரியாகும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதுவும் சரியாகி விடக் கொடுங்க. எதிர்பார்த்திருந்த பணி உங்களுக்கு சிறப்பாகவே அமைந்து விடக்கூடும். மேலிடத்தில் அனுசரணையும் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. விருப்பங்களும் ஓரளவு கிடைக்க கொடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்களும் விலகி செல்ல கொடுங்க. என்று ஓரளவு முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். அரசு தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். தன்னம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். குடும்பத்தின் நல்ல பெயர் எடுப்பதற்கான சூழல் உண்டாகக்கூடும். இன்று அதிகமாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கின்றது. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்து விடக்கூடும். பெண்கள் இன்று மாற்றங்களை உணர்வுக்கூடியாக இருப்பீர்கள். காதலில் கொஞ்சம் நெருக்கடியில் இருக்குங்க. பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். காதலை பற்றி அடுத்தவரிடம் பேச வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். முக்கியமாக இல்லத்தில் மட்டும் பேசுங்கள். இன்று மாணவ கண்மணிகள் படிப்புக்கு என்ன வேண்டுமோ அதனை மட்டும் செய்யுங்கள். படிப்பை தவிர்த்துட்டு வேறு எதிலும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். மாணவ கண்மணிகள் கண்டிப்பாக ஜெயித்து விட முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்ல கொடுங்க. கூடுதல் பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனதிற்கு இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று முடிவுள்ள தெளிவு ஏற்பட கொடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகுங்க. இந்த நாள் உங்களுக்கு மனதிற்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். திருவோணம். என்று உங்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். என்று வீணான விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நேரத்திற்கு உணவெடுத்துக் கொண்டால் வெற்றி இருக்குங்க. சுமூகமான சூழல் உருவாக்க கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். என்று ஓரளவு மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்கக்கூடும். அவிட்டம். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. அலுவலக பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். என்று நீங்க வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். என்று ஓரளவு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நான் என்று சொல்ல முடியும். பதட்டமும் குழப்பமும் வேண்டாங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். விடியும் பொழுதே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். நிதானத்துடன் செயல்பட்டால் நிம்மதி காணும் நாளாக இருக்க கொடுங்க.
மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். எதிர்பாராத திருப்பு முனை ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருந்து கொண்டே இருக்குங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடுங்க. நியாயமான விஷயங்களை தன்னிடைப்படுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். என்று ஓரளவு அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல செயல்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நட்பு வட்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் போக போக சரியாகும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. அது மட்டுமில்லை, அலைச்சலும் கொஞ்சம் இருக்கக்கூடுங்க. இன்று பொறுமையும் நிதானமும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. ஆனால் தன்னம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். குடும்பத்தில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழல் எல்லாம் கண்டிப்பாக இருக்கிறது. விடியும் பொழுதே உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். கருத்து வேற்றுமை எல்லாம் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். எதிலும் நீங்க முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடுங்க. பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். சில குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று நிதி நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றிபுறமாக இருக்கக்கூடுங்க. உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடுங்க. இன்று காதல் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் வெற்றி பெறுவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. காதலை பொறுத்தவரை நீங்க அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். உயர்கல்வியில கண்டிப்பாக ஜெயித்து காட்டுவீர்கள். மாணவர்கள் இன்று பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. மாணவர்கள் மன அமைதியுடன் காணப்படுவீர்கள். என்று தடைகளை உடைத்திறந்து கல்வியில ஜெயிக்க முடியும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் மட்டும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று குடும்ப உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நிதானமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. அவசர முடிவுகளை மட்டும் எடுக்க வேண்டாம். பக்குவமாக செயல்படுவது மிக நல்லது. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடும் நாளாக இருக்க கொடுங்க. பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்க மனதிற்குள் சந்தோஷம் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சதயம். இன்று உங்க வாழ்க்கையில் எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விரைவாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கூட்டும். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வரைக்கும் இருக்கக்கூடும். சுகமான நித்திரையும் இன்று ஏற்படக்கூடுங்க. போராட்டாத்தி. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுங்கள், செயல்படுத்துங்கள். குடும்ப உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க நிர்வாகம் தொடர்பான பிரச்சனை கூட முடிவு கட்டுவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மீனம். என்று நீங்க வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். மீனம் ராசினியர்கள் நிதானத்துடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். குடும்ப பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் இன்று நீங்க குறைவாக பேசிவிட வேண்டாம். சூழ்நிலை புரிந்து கொண்டால் மட்டுமே வெற்றி இருக்குங்க. அடிப்படை விஷயங்கள்ல கவனமாக செயல்படுவது நல்லது. பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொண்டால் வெற்றி வகை சூட முடியும். அனைவரையும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அலுவலக பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீணான விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். என்று பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவு ஏற்படக்கூடுங்க. நெருக்கடி ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. மனதிற்கு இனிய செய்திகள் வரக்கூடும். மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் வரக்கூடும். தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். மேலிடத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். சரியான நேரத்திற்கு உணவை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும்.
உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். விரும்பிய பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சி மேலோங்கும். இன்று விருப்பமான விஷயங்களை நேரம் செலவிடுவீர்கள். இன்று பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் பரபரப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை சீரான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். பெண்கள் இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். உடல் பிணி கொஞ்சம் இருக்கும், அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று எதையும் கொஞ்சம் நெருக்கடிகளுக்கு பின்னர் தான் சரியாக கொடுங்க. காதல் மட்டுமே கொஞ்சம் புரியாத புதிர் போல் இருக்கும். கை கூடுமா கூடாதா என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம், பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்த்துக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்க கொடுங்க. காரியங்களை கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்பட வேண்டும். என்று சாதிக்கும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். உத்திரட்டாத்தி பயணங்கள் மேற்கொள்வீர்கள். மகிழ்ச்சியுடன் பொழுதை கழிப்பீர்கள். திறமையாக எதிலும் ஈடுபடுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக்க கொடுங்க. என்று பேச்சை வளர்த்துக் கொள்வீர்கள். சூழ்நிலை புரிந்து கொள்வீர்கள். என்று பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நிர்வாக திறமை கண்டிப்பாக பளிச்சிடும். இன்று எல்லோர் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சி பண்ணுங்கள், முடியாது எதுவும் இல்லை. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. ரேவதி முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். திறமைகளும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. சிலருக்கு வீடு கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். தொழில் நிமித்தமாக வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதுவும் போக போக எல்லாம் சரியாகும். என்று நீங்க மாற்று இணைந்தவர்களுக்கு உதவிகள் செய்து கொடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.